அனைவரும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னும் 40 நாட்கள். இன்னும் நமக்கு வெறும் 40 நாட்கள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1ஆம் தேதி. ஸோ இந்த 30 நாள் போயிடுச்சுன்னா, அடுத்த 12 நாட்கள் தான். 12ஆம் தேதி நமக்கு எக்ஸாம். அப்போ 12ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்ச உடனே நமக்கு டிசம்பர்ல போஸ்டிங் கன்ஃபார்மா போட்டுருவாங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த காணொளியில டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இந்த 40 நாட்கள நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அத தான் நம்ம இந்த டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த 40 நாட்கள் பார்த்தீங்கன்னா, 30 நாட்கள் இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லா நீங்க 10 யூனிட்க்கு உண்டான எல்லா சிலபஸ்ல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் நீங்க ரிவைஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு இந்த 1 மாசத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா ஒரு யூனிட்டும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு யூனிட்ல ஒரு டாபிக் கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. நீங்க கண்டிப்பா எல்லாமே ரிவைஸ் பண்ணியே ஆகணும். அ ஒரு சில டாபிக் இருக்கும். இந்த டாபிக் அ சில கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனா, அந்த டாபிக்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால எந்த டாப்பிக்கும் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. 10 யூனிட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. இந்த 1 மாசம் நீங்க பண்றது அது மட்டும் தான். 1 மாசம் நீங்க பிளான் பண்ணிக்கங்க. இப்போ 10 யூனிட் நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு 2 நாட்கள். ஒரு யூனிட் ஒரு 2 நாட்கள் இல்ல 3 நாட்கள் எடுத்துக்கங்க. கண்டிப்பா நம்ம 10 யூனிட் நம்ம ஈஸியா இந்த 30 நாட்கள்ல நம்ம முடிச்சிடலாம். ஸோ, அதனால நீங்க அதுக்குண்டான முக்கியத்துவத்த குடுங்க. ஸோ, அதுக்கப்புறமா கடைசி 10 நாட்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 10 யூனிட்டும் நீங்க ரிவைஸ் பண்ணணும். ப்ளஸ் ஜிகே, சைக்காலஜி இது 2மே சைமல்டேனியஸா படிக்கணும். ப்ளஸ் டெஸ்ட்டும் எழுதணும். ஸோ, இந்த 30 நாட்கள் நீங்க வெறும் ரிவிஷன் மட்டும் பண்ணக்கூடாது. டெஸ்ட்டும் எழுதி பார்க்கணும். எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணணும். ஸோ, அதிகமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கணும். ஸோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து சார் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, யுஜிசி நெட்லேருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுக்கலாம். டிஎன் செட்லேருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுக்கலாம். கேரளா செட்டு, கர்நாடகா செட்டு, பஞ்சாப் செட்டு, ஸோ இந்த செட்டு, மத்திய பிரதேஷ் செட்டு, ஸோ இந்த செட் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்தே ரிலேட்டடா கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து சால்வ் பண்ணலாம். சார் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கேருந்து சார் எடுக்குறது பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல நீங்க டைரக்ட்டா கேரளா செட் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, வெப்சைட்ல உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுலேருந்து நீங்க கொஸ்டின் பேப்பர் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி கர்நாடகா செட் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, கர்நாடகா செட்லேருந்து கொஸ்டின் பேப்பர நீங்க என்ன சப்ஜெக்ட் நீங்க படிக்கிறீங்களோ, அந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் பேப்பர நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, நல்லபடியா ரிவைஸ் பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த நேரத்தில நம்ம பிராக்டிஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பிராக்டிஸ் இல்லன்னா நம்மளால தேர்வு எழுத முடியாது. அதுவும் நீங்க பிராக்டிஸ் எப்படி பண்ணணும்னா, காலையில 10 மணிக்கு இப்போ நீங்க வேலைக்கு போகாம வீட்ல உட்காந்து படிக்கிறீங்கன்னா, காலையில 10 மணிக்கு ஆரம்பிங்க. ஸோ டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. ஸோ அதேமாரி 2 ஹவர்ஸ் மேஜர் ஃபுல்லா டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இப்போ நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த 1 மாதம் நீங்க வேலைய விட்டு நிக்கிறது உங்களுக்கு சேஃப். ஏன்னா நம்ம வேலையும் போயிட்டு, படிச்சுட்டும் இருக்கிறது ரொம்ப சிரமமாயிரும். இந்த கடைசி நாட்கள் நீங்க லீவ் போடுறதோ, இல்ல வேற வேலை விடுறதோ உங்களுக்கு சேஃப்டி. சார் வேலை விட்டா அப்புறம் என்ன சார் பண்றது? அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஸோ நீங்க பர்மிஷன் கேளுங்க. நான் இந்த மாரி எக்ஸாம் எழுத போறேன். 1 மாசம் எனக்கு பர்மிஷன் குடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்க தேவைப்பட்டா வேலைன்னு தூக்கிடலாம். இல்ல வேற ஆட்களும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க போல்டா இருங்க. நம்பிக்கை தான் நமக்கு முக்கியம். நம்பிக்கையா இருங்க. கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையா இருங்க. ஏன்னா நம்பிக்கை தான் நம்ம முக்கியம். ஸோ படிப்பெல்லாம் செகண்டரி தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்குள்ள நாமளே நம்பிக்கை ஏற்படுத்தணும். நாம கண்டிப்பா இந்த தேர்வுல ஜெயிக்க தான் போறோம். நம்மள தாண்டி தான் மத்தவங்களுக்கு போஸ்டிங் அப்படின்னு சொல்லி நாம இந்த நம்பிக்கைய உருவாக்கணும். ஸோ அந்த நம்பிக்கைய உருவாக்கணும்னா, இந்த 1 மாதம் காலம் மிக மிக முக்கியமான ஒரு காலம். நீங்க இவ்வளோ நாள் நீங்க படிச்சது, இந்த 1 மாத காலம் தான் உங்களுக்கு எக்ஸாமோடைய வெற்றிய டிசைட் பண்ண போகுது. ஸோ அதனால இந்த 1 மாசம் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமா முயற்சி எடுங்க. ஸோ ஏன்னா நம்மளுடைய லைஃப் அது. நீங்க 1 மாதம் இப்போ படிச்சீங்கன்னா, அடுத்த 30 வருஷம் வாழ்க்கைய நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய சந்தோஷமா அடுத்த 30 வருஷம் வாழ்க்கைய நம்ம அரசு வேலையில நம்ம இருக்கலாம். இல்லன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். ஸோ அதனால அத நினைங்க. கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ இந்த 40 டேஸ் பிளான நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஸோ ஜிகே மெட்டீரியல்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, நீங்க என்கிட்டேருந்து ஜிகே மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 99 தான் எம்சிக்யூஸ் எல்லாம் இருக்கு. ஜஸ்ட் 99 தான் ஜிகே மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கங்க. அதேமாரி எக்கனாமிக்ஸ் தரமான மெட்டீரியல் இருக்கு. ஜஸ்ட் 599 தான். ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டு படிச்சிருந்தீங்கன்னா கூட, இந்த மெட்டீரியல் வாங்கி ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா உங்களுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும்.
அதேமாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி ஃப்ரீ மெட்டீரியல் இருக்குது, டெலிகிராமில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதில் போய் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.